வணக்கம். போதி தர்மாவை பற்றி ஒவ்வொரு கராத்தே மாஸ்டரும் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலளிப்பதுதான் இந்த வீடியோனுடைய பதிவினுடைய முன்னோக்கம். எல்லோருக்கும் அப்பா அம்மா பேர் தெரியலனா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய தற்காப்பு கலைகளினுடைய மூல குருவான போதி தர்மா பத்தி தெரியாம ஒரு பயிற்சியாளர் கராத்தே பயிற்சித்தாலும் சரி, மற்ற கலைகளை பயிற்றுவித்தாலும் சரி, அவர்களுடைய அறிமுகம் இல்லாமல் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, தாய் தந்தையை பற்றி அறிமுகம் இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை வளர்கிறதோ அதே போன்றுதான் இருக்கும். அப்போ இந்த கராத்தே கலையினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய வரலாற்றுக்கும் மூலத்தந்தையாக இருந்த போதி தர்மாவை பற்றி ஒவ்வொரு கராத்தே மாஸ்டரும் ஒவ்வொரு மாணவரும் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. போதி தர்மாவினுடைய போதனைகள் ஷாலின் ஆலயம் மற்றும் ஓகினாவா கராத்தே, ஜாப்பனீஸ் கராத்தே இதனுடைய அனைத்திற்கு அடிப்படை தளமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. போர்க்கலையினுடைய நோக்கம் வெறும் சண்டை அல்ல என்பதை புரிந்து நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை போதித்தவர்தான் போதி தர்மா. மனம் மற்றும் உடல் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற தத்துவத்தை மிக அழகாக தெளிவாக ஷாவ்லின் டெம்பிளில் தன்னுடைய மாணவர்களுக்கு மிக அழகாக போதித்தவர். உண்மையான வெற்றி எதிரியை வெல்வதில் அல்ல, உன்னை நீ வெல்வதில் உள்ளது என்ற கோட்பாட்டினுடைய தன்மையில் அவருடைய போதனைகள் எல்லாம் இன்று ஜென் புத்திசமாக மாறி ஜென் புத்திசமே கராத்தேனுடைய அடிப்படை பயிற்சியாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட மூலகுருவான போதி தர்மா பற்றி ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய 40 வருட அனுபவத்தையும் ஆராய்ச்சிகளையும் ஒன்றாக்கி மிக எளிமையான முறையில் இந்த த சைலண்ட் வாரியர், த லைஃப் அண்ட் பிலாசபி ஆஃப் டீச்சிங்ஸ் ஆஃப் போதி தர்மா என்ற நூலை எழுதியுள்ளேன். இதை மிக விரைவில் அச்சகப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவு இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.